நீங்கள் லட்சிய கரையை அடைவீர்கள், கானான் தேசத்தை உங்கள் கால்கள் சுகந்தரிக்கும். நகோமி ரூத்தையும் ஓர்பாலையும் பார்த்து உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஓர்பால் தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விடுகிறாள். ஆனால் ரூத்தோ மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேம் வரும் வரைக்கும் மன உறுதியோடு, விசுவாசத்தோடு, முழு பலனோடு அவள் வருகிறதை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, மோவாப் தேசத்துக்கும் பெத்லகேமுக்கும் 30 மைல் தூரம் தான். மாத்திரமல்ல, சுற்றி வந்தால் சவக்கடல், யோர்தான், கிட்டத்தட்ட 1.5 நாள் பிரயாணம் தான். ஒரு யூதனுடைய வழக்கத்தின்படி 18 மணி நேரம் தான். 18 மணி நேரத்திலே 2 பேர்ல ஒரு ஆள் காணாம போயிட்டாங்க பாருங்க. தேவ பிள்ளைகளே, புறப்பட்டது என்னமோ 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள். ஆனால் வந்து கானான் தேசத்திலே சேர்ந்தது என்னவோ யோசுவாவும் காலேபும் மாத்திரமே. தேவ பிள்ளைகளே, ஓட்டத்தை ஆரம்பிப்பது முக்கியமல்ல, நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவீர்கள். கானான் தேசத்தை உங்கள் கால்கள் சுதந்திரிக்கும். லட்சிய கரையை அடையும்படியாய் செய்வார். 1 விசுவாச ரட்சிப்பு, 2 ஞானஸ்தான ரட்சிப்பு, 3 அபிஷேகத்தினால் வருகிற ரட்சிப்பு, 4வது பிரித்து எடுக்கப்படுகிறதுனாலே வருகிற ரட்சிப்பு, 5 ஆத்தும ஆதாய ரட்சிப்பு, 6 2ஆம் வருகைக்கு காத்திருப்போருக்கு வருகிற ரட்சிப்பு, 7வது முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. நீதிமொழிகள் 5:19 வாசிக்கிறோம், அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடுமாய் இருக்கிறாள் என்று சொல்லி. வரையாடும் குளிமுசலும் புறப்பட்டு வருகிறது. ஆனால் முயல் பாதியிலே நின்று விடுகிறது. அந்த கண்மலையின் மேலே ஏறினது என்னவோ அந்த வரையாடு மாத்திரமே. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஓட்டத்தை ஆரம்பித்த நாம் வெற்றிகரமாக, ஜெயகம்பீரமாக, பரலோகத்துக்கு திரளான ஆத்துமாக்களோடு போவேன் என்ற லட்சியத்தோடு ஊழியம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.